மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வருவதை திமுக விரும்பவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கோவையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர் கருப்பு உடை அணிந்து தீய எண்ணங்களுக்கு திரைப்போடும் திமுகவினர் நீண்ட காலத்திற்கு தப்ப முடியாது என ஆவேசமாக கூறினார். மேலும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் திமுகவிற்கு மகளிர் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சி ஆகியவை சிசுக்கொலை செய்திருப்பதாக பிரதமர் மோடி காட்டமாக விமர்சித்தார். நாட்டு மக்களுடன் தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் எதிர்க்கட்சிகள் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து பாவம் செய்திருப்பதாகவும் இதற்காக அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறையை தள்ளி வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் வீடியோ வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். ஆட்டோ ஓட்டுகிற மாணிக்கம் போல் தேர்தல் பணிகளை பார்த்துக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் சொல்ல கேட்காமல் தேர்தல் நேரத்தில் கருப்பு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்து தமக்குள் இருக்கிற பாட்ஷாவை வெளியில் கொண்டு வந்து விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 50-60களில் இருந்த திமுகவை திரும்ப வரவழைத்து விட்டதாகவும் இனி தங்களை யாராலும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாலையில் நடந்து சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர் அவிநாசியில் திடீரென இறங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிழக்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி மற்றும் மேற்கு ரத வீதிகளில் சுமார் 600 மீட்டர் தூரம் நடந்து சென்று வாக்கு கேட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஒசூரில் இன்று மாலை 4 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். ஒசூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பர்கூர், வேப்பனஹள்ளி மற்றும் தளி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பிரதமர் மோடி தந்த அரசியல் வலிமை மற்றும் கூடுதலாக 20 எம்பிக்களை பெறும் பொன்னான வாய்ப்பை தமிழ்நாடு இழந்துவிட்டதாக தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புரிதலின்றி கண்மூடித்தனமாக தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்த்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை சுரண்டி பிழைத்த திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவோம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சூளுரைத்துள்ளார். கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறு பிரச்சாரம் செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை என்று சொல்வதை ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மத்திய அரசிடம் இருந்து தேவையான நிதி திட்டம் பெற்று தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உருவாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். ஊழல் நிறைந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவின் 5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் சாதனை என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பிரதமர் மோடி டெல்லியில் அமர்ந்து கொண்டு தமிழகத்தை ஆள விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி தமிழகத்தின் கலாச்சாரம், மொழி மற்றும் உரிமைகளை தீர்மானிக்கும் அதிகாரம் தமிழக மக்களுக்கே உள்ளது என்றும் அவற்றை டெல்லி முடிவு செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் சார்பில் சமூக பாதுகாப்பிற்கான 6 வாக்குறுதிகளை அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கிறார். அதன்படி கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை, முதல் முறையாக பெண்கள் சொத்து வாங்கினால் இலவச பத்திரப்பதிவு உள்ளிட்டவற்றை அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி பணிந்து கிடப்பதைப் போல தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பணிந்து கிடப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் 9 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்தியாவை பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு விற்றுவிட்டதாக விமர்சனம் செய்தார்.
தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயன்றதாகவும் இதனை முதலில் தடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சங்கி கூட்டத்தை கூண்டோடு விரட்டியாக வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி மற்றும் திட்டங்களை வழங்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் திசை திருப்பல்களில் இருந்து வாக்காளர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். திமுக தன் கையில் வைத்திருக்கும் அதிகாரிகள் சிலரை வைத்து தாவேக பரப்புரைக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் பரப்புரைக்கு கடைசி நேரம் வரை காத்திருக்க செய்து அனுமதி கடிதம் கொடுப்பதில் தாமதம் ஏற்படுவதாகவும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் மலிந்த குடும்ப ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன், கனிமொழி என ஒரே ஒரு பெரிய குடும்பம் மட்டுமே தமிழகத்தை ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் பாஜகவை வீழ்த்த முடியும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பாஜக அரசு முதல் முறையாக தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கும் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைக்குமான வெற்றி என தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் அடிப்படை ஊதியத்தில் 58%இலிருந்து 60% உயர்கிறது. இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் என்ற மத்திய அரசு ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை சேர்த்து வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. பாஜக தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் அமைதியை சீர்குலைப்பதாக முதலமைச்சர் மமதா பானர்ஜி சாடியுள்ளார். பிரதமர் மோடி மீண்டும் நாட்டு மக்களுடன் உரையாற்ற உள்ள நிலையில் பிரதமரின் உரை பொய்யானது என விமர்சித்த மமதா பானர்ஜி பாஜக ஆட்சியில் ஒரு காலத்தில் கலவரங்களை தூண்டியவர்களே தலைவர்களாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். நாளையும் அங்கு தங்கியிருக்கும் அவர் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பிரதமர் ஹரினி அமரசூரிய, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசுவார் என்று கூறப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் தோல்வியடைந்ததால் தமிழ்நாடு இழப்புகளை சந்திக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குறுகிய பார்வை கொண்ட பிடிவாதமான தொலைநோக்கற்ற பெண்களுக்கு எதிரான திமுக தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற இந்திய வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தூதரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஈரான் தூதரை அழைத்து கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து கவலை தெரிவித்ததோடு ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியாவுக்கு செல்லும் கப்பல்களின் பயணத்தை விரைந்து அனுமதிக்கவும் வலியுறுத்தினார். கேரளாவின் கண்ணூர் அருகே RSS மற்றும் பாஜகவினர் மீது வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய வழக்கில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 10 பேருக்கு நீதிமன்றம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் தண்டனை விதிக்கப்பட்ட 10 பேருக்கும் தலா 2,60,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. கும்பமேளாவில் லட்சக்கணக்கானோர் நீராடி மாசுபடுத்திய கங்கை நதியை புனித நதி என எப்படி அழைக்க முடியும் என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அபி ஸ்ரீனிவாஸ் ஓஹா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோவின் மகன் ராகேஷ் ரங்கநாதனின் 25வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் பெரம்பூர் தொகுதியைச் சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தினார். பெரம்பூர் தொகுதியில் தாவேக சார்பில் விஜய் போட்டியிடுகிறார். இதனையடுத்து பெரம்பூர் தொகுதி வெற்றி வியூகங்கள் குறித்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது.
செல்போன் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்து ஏமாற்றியவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தவர் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என பெருமையுடன் கூறினார். உதகை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் போஜராஜனுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூக்கல்துறை பகுதியில் படுகர் இன மக்களிடையே பிரச்சாரம் செய்த அவர் அவர்களது மொழியிலேயே பேசியது படுகர் இன மக்களை வெகுவாக கவர்ந்தது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தற்போது பாஜகவுக்கு சொந்தமாகி விட்டதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்தார். வடசென்னை திருவொற்றியூர் தொகுதி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுந்தரராஜனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பாஜகவுக்கு 2 சின்னங்கள் உள்ளது எனவும் ஒன்று தாமரை மற்றொன்று இரட்டை இலை எனவும் கூறினார். 15 நிமிடம் வெயிலுக்கு தாங்க முடியாத தாவேக தலைவர் விஜய் கேரவனுக்கு வேண்டுமென்றால் முதலமைச்சராகலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் கிண்டலாக தெரிவித்தார். நாகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கூட்டணி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக சாடினார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பாதை பிரச்சினை தொடர்பாக இரு தரப்பினர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். குமாரகிரி பகுதியில் வசித்து வரும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மக்களுக்கும் அங்குள்ள கிராம மக்களுக்கும் இடையே நீண்ட காலமாக பாதை பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சாதி பெயரை பயன்படுத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி காப்பிலியாப்பட்டி பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சார்ந்த சமுதாயத்தின் பெயரை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு தொகுதிக்குட்பட்ட கீழ்குப்பம் வேலூர், அயன்வேலூர், கூவாகம் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களையும் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லியவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதாகவும் ₹1 செலவில்லாமல் வீடு கட்டி தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் முரசு சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குரோம்பேட்டை ராதாநகருக்கு திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ரயில்வே சுரங்கப்பாதையை போல நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துச் சொல்லி அவர் வாக்கு கேட்டார். டோக்கன் கொடுத்து ஏமாற்றியவர்களை நம்பாதீர்கள் என்றும் குடும்பத்திற்காக ₹8000 கூப்பன் கொடுக்கும் முதல்வரை நம்பி வாக்களிக்க கேட்டு சேலம் ஆத்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தனாரி பிரச்சாரம் செய்தார். தென்னங்குடி பாளையம், அப்பா அம்மா சமுத்திரம், வளையமாதேவி பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தவர் திமுகவின் திட்டங்களை கூறி கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக வேட்பாளரான வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ பல்லக்கச்சேரி, பீளமேடு, பள்ளிப்பட்டு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து பொதுமக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். பெண்கள் செல்ஃபி எடுக்க முயன்ற போது அந்த செல்போனை வாங்கி அவரே செல்ஃபி எடுத்து கொடுத்தார். தமிழ்நாட்டில் பாஜகவை வெற்றி பெறச் செய்வதற்காக ஜோசப் விஜய் என்ற நடிகரை கட்சி ஆரம்பிக்க சொன்னது மத்திய அமைச்சர் அமித்ஷா என்று ராதாபுரம் திமுக வேட்பாளரும் சபாநாயகருமான அப்பாவு கூறினார். தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களான கூத்தன்குழி, இடிந்தக்கரை உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் விஜய்க்கு தனி விமானம், Z பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது அமித்ஷா தான் என்று சாடினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் சி விஜயபாஸ்கரை ஆதரித்து அவரது இளைய மகள் அனன்யா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களிடம் சென்று மழலை மொழியில் பேசி ஆதரவு திரட்டிய அவர் தனது தந்தைக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் பற்ற வைத்த தீ இந்தியா முழுவதும் பரவி இருப்பதாகவும் விரைவில் பாஜகவை நாட்டை விட்டு அல்ல அடியோடு ஜனநாயகத்தை விட்டு விரட்டி அடிப்போம் என சென்னை எழும்பூர் தொகுதி திமுக வேட்பாளர் தமிழன் பிரசன்னா கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதா மூலம் ஜனநாயக படுகொலை செய்ய முயன்ற RSS மற்றும் மோடி கும்பலுக்கு நாடாளுமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார்.
மக்கள் அலை அதிமுகவின் பக்கம் வீசுவதாக கூறிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுக வென்றெடுக்கும் என தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே பரமத்தி சாலை அம்மா நகர் பகுதியில் நடைபெறவுள்ள எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்ட பணிகளை ஆய்வு செய்த அவர் EPS முதல்வராவது உறுதி என தெரிவித்தார். திமுக வேட்பாளர்களின் வெற்றி மட்டுமல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களின் வெற்றியும் முக்கியம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக ராகுல் காந்தி முன்னிலையில் அமைச்சர் KN நேரு கூறினார். முசிறி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கருணை ராஜாவை வெற்றி பெற வைத்து தங்களிடம் ஒப்படைப்பதாகவும் ராகுல் காந்தியிடம் அவர் உறுதியளித்தார். சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி தொகுதிக்குட்பட்ட அருணாச்சலபுரம், பசும்பொன் நகர், புதுப்பட்டி, தேவர்குளம், சாரதா நகர், திருப்பதி நகர், தண்டாயுதபாணி நகர், செங்கமல நாச்சியார்புரம் உள்ளிட்ட இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுப்பட்டியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவரை மக்கள் வரவேற்று வீதி உலா அழைத்து சென்றனர். செங்கல்பட்டு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தொகுதிக்குட்பட்ட காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர், கூடலூர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு JCB மூலம் மலர் தூவியும் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். தேர்தலில் வெற்றி பெற்றதும் அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக கார்த்திக் தண்டபாணி வாக்குறுதி அளித்தார். தூத்துக்குடி வெள்ளம், கொரோனா போன்ற அவசர காலங்களில் உங்களுடன் இணைந்து பணியாற்றிய தமக்கு மீண்டும் ஒருமுறை பணியாற்ற வாய்ப்பு தரும்படி தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வேண்டுகோள் விடுத்தார். ஜார்ஜ் ரோடு, கீதா ஜீவன் நகர், கணேசபுரம், பாத்திமா நகர், லயன்ஸ் டவுன், சகாயமாதா நகர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தவருக்கு பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் திலீப் கோட்டை பகுதியில் உள்ள திப்பு சுல்தான் பள்ளிவாசல் முன்பு வாக்கு சேகரித்தார். தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ஆதரவு கோரினார். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு. கார்த்திகா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியில் கீழ்வேளூர் தொகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்றும் இந்த தொகுதி தனக்கு சாதகமாக இருப்பதாகவும் விவசாயி சின்னத்தில் மக்கள் தமக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். நாகை சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் ஜவாஹிருல்லா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கங்களாஞ்சேரி, காரையூர், திருப்பயத்தங்குடி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அவர் திமுக அரசு செயல்படுத்தி வரும் சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி ஆதரவு திரட்டினார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காமராஜர் நகரில் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர் மத்திய அரசு கொண்டுவர முயற்சி செய்த தொகுதி மறுவரையறை மசோதாவை இந்தியா கூட்டணி தோல்வியடைய செய்து பாஜக அரசை திணறடித்திருப்பதாக கூறினார். சென்னை அடுத்த ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான நாசர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். ராஜங்குப்பம், வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று திமுக அரசு செயல்படுத்தி வரும் எண்ணற்ற சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி மக்களிடம் ஆதரவு திரட்டினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா மக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீரவநல்லூர், காந்திநகர், ராஜீவ்காந்தி நகர், ரெட்டியாபுரம், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்தும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் ஆதரவு திரட்டினார். தருமபுரி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தவர் பாமக தலைவர் அன்புமணிதான் என மக்களிடம் எடுத்துக் கூறி அவரது மனைவியும் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளருமான சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது மக்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை என சாடினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிழக்கு கந்தசாமிபுரம், மேற்கு கந்தசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்த அவர் தான் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்குள்ள மக்களின் அடிப்படை வசதிகள் 6 மாதங்களில் செய்து கொடுப்பேன் என உறுதி அளித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தன் வீதி வீதியாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். மேடவாக்கத்தில் பிரச்சாரம் செய்த அவர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படியும் மக்களிடம் வாக்கு சேகரித்தார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் கிராமங்களுக்கு சென்று பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ளவர்களுக்கு பிணையில்லாமல் 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்திருப்பதாக கூறினார். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாலும், நடிகரை பார்க்க சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தாலும் 10 லட்சம் தருபவர்களை இந்த தேர்தலில் ஒழிக்க வேண்டும் எனவும் நாத்தக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாத்தக்க வேட்பாளர் ரம்யா மோகனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், தற்போதைய அரசியல்வாதிகள் சாதி வைத்து அரசியல் செய்து வருவதாக சாடினார். சுத்தமல்லி தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து முடித்து தடையில்லாத குடிநீர் வசதியை பெற்றுத் தருவதாக நெல்லை தொகுதி தாவேக வேட்பாளர் RS முருகன் வாக்குறுதி அளித்தார். தொகுதிக்குட்பட்ட கோடீஸ்வர நகர் பகுதியில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் ஐயம்பட்டியில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடு செய்வதாகவும், பாதுகாப்பான முறையில் வாடிவாசல் உயரமான மேடை கட்டித் தருவதாகவும் போடிநாயக்கனூர் தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான O பன்னீர்செல்வம் வாக்குறுதி அளித்தார். சின்னமனூர் மேற்கு ஒன்றியத்தில் உள்ள ஊர்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் C விஜயபாஸ்கர் விராலிமலை கடை வீதியில் தீவிர வாக்கு சேகரித்தார். சுங்கச்சாவடி கடை வீதியில் உள்ள ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று வாக்கு சேகரித்தவர் கடையில் உள்ளவர்களுக்கு அதிமுக கட்சி வண்ணம் கொண்ட துண்டை கழுத்தில் அணிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று சாலிகிராமம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விஜயராகவபுரம் பகுதியில் மேளதாளங்களுடன் பெரிய டெடிபேர் பொம்மை, பொய்க்கால் குதிரை, மஞ்சள் நிற பெயிண்டால் உதயசூரியன் சின்னத்தை உடலில் வரைந்தும் கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணி தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மக்கள் விரோத மசோதாக்கள் மக்களவையில் தோல்வியடைந்ததை ஒட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் மத்திய பாஜக அரசும் அதற்கு துணை போகும் EPS தலைமையிலான அதிமுகவும் தமிழ்நாட்டில் நிராகரிக்கப்பட வேண்டும் என கூறினார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான PTR பழனிவேல் தியாகராஜன் தொகுதிக்குட்பட்ட விசுவாசபுரி, மெய்யப்பன் தெரு, கண்மாய்க்கரை, மஞ்சள்மேடு, ஞான ஒளிவுபுரம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அமைச்சராகவும் MLA-வாகவும் தொகுதிக்கு செய்த பல்வேறு நன்மைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தவர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தண்ணீர் கொடுக்காத திமுக மதுவை குடிக்க வைத்து குடியை கெடுப்பதாக புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் சாடினார். சமத்துவபுரம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவருக்கு ஆரத்தி எடுத்தும் ஜல்லிக்கட்டு காளையுடனும் வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தனர். அப்போது பேசிய அவர், தன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கினால் போதை கலாச்சாரத்தை அடியோடு அழிப்பேன் என வாக்குறுதி அளித்தார். இந்த தேர்தலுடன் 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமியாக மாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் திமுக வேட்பாளர் நல்லசிவம் மற்றும் அந்தியூர் வேட்பாளர் சிவபாலனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் தோல்வி பயத்தில் EPS கண்டதையும் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான போ பழனியப்பன் அரசின் நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி எடுத்து மக்கள் வரவேற்றனர். தன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கினால் எத்தனை கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என அவர் சத்தியம் செய்தார். முதலில் ஏசி காரை விட்டு இறங்கி விஜய் மக்களை சந்திக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சாடினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அவர் பிரதமர் மோடியின் B டீம் தான் விஜயின் தாவேக்க கட்சி என்றார். மேலும் பிரதமர் மோடி திகார் சிறையில் போட்டு விடுவார் என்ற பயத்தில் விஜய் வாய் திறக்காமல் இருப்பதாக சாடினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெயிலு கந்தம்மன் கோயில் தெரு பகுதியில் திறந்த வேனில் MGR வேடமணிந்து சென்ற நபர் பாஜகவின் தாமரை சின்னம், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர்.
கோவை சிங்காநல்லூர் தொகுதி வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுத்ததாக திமுக முன்னாள் மாவட்ட செயலாளரின் மனைவியும் மாநகராட்சி கிழக்கு மண்டல குழு தலைவருமான லட்சுமி இளஞ்செல்வி மீது அதிமுக வேட்பாளர் ஜெயராமன் குற்றம் சாட்டினார். ஜிவி ரெசிடென்சி பகுதியில் வாக்கு சேகரித்தவர். அதிமுக ஆட்சியில் இல்லாத போதும் எம்எல்ஏவாக இருந்த தாம் மக்களின் அனைத்து கோரிக்கையையும் நிறைவேற்றியதாக கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனிக்கு ஆதரவாக அவரது மகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொல்லச்சேரியில் வீடு வீடாக சென்ற திவ்யா ஹரிவேந்தர் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி தனது அப்பாவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி மக்களிடம் கேட்டுக் கொண்டார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காரிமங்கலம் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்வு உள்ளிட்டவைகளால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் மக்களிடம் கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறை ரவுடி ஒருவர் கஞ்சா போதையில் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி நின்று கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியது. திருவாரூரைச் சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் கஞ்சா போதையில் டிரான்ஸ்பார்மர் மீது ஏறி நின்று கொண்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நிலையில் அவனுக்கு போலீசார் சிகரெட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி கீழே இறக்கினர். உதகை சென்ற தமிழக தேர்தல் பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலின் ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் போஜராஜனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பியூஷ் கோயல் ஹெலிகாப்டர் மூலம் உதகை சென்றார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததையொட்டி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தேனி நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர் ரவீந்திரநாத் பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி அடைந்ததை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட திமுக அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டின் குரல் வளையை பாஜக அரசு நசுக்க பார்த்ததாகவும் தேர்தல் நேரத்தில் அவசரமாக மசோதாவை கொண்டுவர முயன்றது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மணிப்பூரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர். நாகா பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இருவரும் இம்பாலிலிருந்து உக்ருல் மாவட்டத்தில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஷினா ஓஷாங், எருயிங்கம் வாஷும் ஆகியோர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அருகே உள்ள சரக்கு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரிட்டன் குடியுரிமை தொடர்பான வழக்கில் ராகுல் காந்தி மீது FIR பதிவு செய்ய இடைக்கால தடை விதித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி S. விக்னேஷ் சிஷேர் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் அலகாபாத் உயர்நீதிமன்ற லக்னோ அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஜார்க்கண்டில் 15 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 4 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். நம்கும் பகுதியைச் சேர்ந்த சிறுமி நண்பனின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்ற போது பிறந்தநாள் கொண்டாடிய சிறுவன் உட்பட 15 முதல் 17 வயதுடைய சிறுவர்கள் 4 பேர் சேர்ந்து மது அருந்திவிட்டு போதையில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் சொத்து தகராறில் தந்தை மற்றும் மகனை கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிஆர் பார்க் பகுதியில் வசித்து வந்த கரண் குடியிருப்பு பகுதிக்கு வெளியே ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருந்த போது அந்த நபர் திடீரென கத்தியை எடுத்து குத்தினார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அவரது தந்தை ராகேஷையும் அந்த நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே 10 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நயீம் காசிம் சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். அதாவது லெபனானை விட்டு இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் எனவும் வான், தரை மற்றும் கடல் வழி தாக்குதல்களை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மீறி தாக்குதல் நடத்தினால் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளார்.
ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதாக அறிவித்துள்ள ஈரான் அமெரிக்காவின் முற்றுகை தொடரும் வரை நீரிணை மூடப்படும் எனவும் அறிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடர்ந்தால் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் போக்குவரத்து மீண்டும் முடக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான தங்களது நாட்டின் உறவு மிகவும் வலுவானது எனவும் அது மேலும் வலுவடையும் எனவும் ஈரான் உச்ச தலைவரின் இந்திய பிரதிநிதி அப்துல் மஜித் ஹக்கீம் இலாஹி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து பேசிய அவர் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனவும் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் மற்றும் டேங்கர்கள் செல்வதற்கு இந்தியா பயனடைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தனது சமீபத்திய கருத்துகள் அமெரிக்க அதிபர் டிரம்பை நோக்கமானதாக கொண்டவை அல்ல என போப் லியோ தெரிவித்துள்ளார். அங்கோலாவுக்கான பயணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் விவாதத்தில் ஈடுபடுவதில் தனக்கு துளியும் ஆர்வம் இல்லை எனவும் தனது தகுதிக்கு அது அழகானது அல்ல எனவும் கூறினார். லெபனானில் ஐநா அமைதிப்படை வீரர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஐநா அமைதிப்படை வீரர்கள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஐநா வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். 3 பேர் காயமடைந்தனர். இத்தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்கிக் கொள்ள இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை அமெரிக்கா நீட்டித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு 30 நாட்களுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியது. இன்னும் கச்சா எண்ணெய் விநியோகம் சீரடையாததால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ள மே 16ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் ஏமன் தலைநகர் சனாவில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 40 நாட்கள் நீடித்த இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதல் நடத்தியது. இதனால் இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் லெபனானில் மட்டும் 2000 பேர் கொல்லப்பட்டனர். தெற்கு லெபனானில் பணியில் இருந்த பிரான்ஸைச் சேர்ந்த சர்வதேச பாதுகாப்பு படைகளின் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார். தாக்குதலுக்கு ஈரானின் ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா தான் காரணம் என்றும் லெபனான் அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். மே மாதத்திற்குள் 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை பெறும் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவது ஊழியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. IPL போட்டியில் அதிவேகமாக 1000 ரன்களை கடந்த 2வது வீரர் என்கிற சாதனையை ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த RCB வீரர் டிம் டேவிட் படைத்தார். IPL தொடரில் இதுவரை 56 போட்டிகளில் விளையாடியுள்ள டிம் டேவிட் 560 பந்துகளில் 1000 ரன்கள் எடுத்துள்ளார். ஆண்ட்ரே ரசல் 545 பந்துகளில் 1000 ரன்கள் எடுத்து முதலிடத்தில் உள்ளார். IPL T20 கிரிக்கெட் தொடரின் 28வது போட்டி இன்று நடைபெறுகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று பகல் 3:30 மணியளவில் நடைபெறும் 28வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடம் தோல்வி அடைந்தது. முதலில் விளையாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி வரை போராடிய போதும் 20 ஓவர்கள் முடிவில் 184 ரன்களை மட்டுமே எடுத்தது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டுவில் உள்ள ஸ்ரீ நங்கையம்மன் கோவில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் உலக நன்மை பெற வேண்டி 1008 விளக்கு பூஜை செய்து பெண் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள புனித செபஸ்டியர் ஆலயத்தின் 152வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தேர் பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 5 தேர்களில் அன்னை வேளாங்கண்ணி உள்ளிட்ட சுரூபங்கள் எழுந்தருளி உலா வந்ததை திரளான கிறிஸ்தவ மக்கள் வழிபட்டனர்.